ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, வார்த்தையாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையில் எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர், ஜீவனை வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்குகிறீரப்பா, குணமாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம் தகப்பனே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் அசைகிறோம், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தருகிறதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த பகுதியோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். தேவ அன்பு தனக்கு செய்யப்பட்ட தீமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. தனக்கு எதிராக நடந்த அந்த தீமை, அநியாயம், துரோகம், தீங்கு எதையுமே அது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. மன்னிப்பு என்பது அந்த தீங்கை மறந்து விடுகின்ற ஒரு மன்னிப்பு. அதுதான் தேவனுடைய மன்னிப்பு என்பதை கடந்த பகுதியில நம்ம பார்த்தோம். இந்த மன்னிப்பை அவர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்ம இவ்விதமாக தான் மன்னித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் அவர் கொடுத்த மன்னிப்பில் அவர் நம்முடைய பாவங்களை மறந்து போயிருக்கிறார். அதை நான் நினைவு கூறுவதில்லை, உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைவு கூறுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மையை காட்டிலும் அது முதல்ல உங்களுக்கு அது விடுதலையை கொடுக்கிறது. இதுதான் கடந்த பகுதியில நம்ம பார்த்தோம். உங்களுடைய மனச்சிறையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. மனக்கட்டுகளிலிருந்து, கோபம், கசப்பு, விரோதம், வைராகியம், பகை, இந்த சிறையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு விடுதலையை, சுதந்திரத்தை அது கொடுக்கிறது. உங்களுக்கு தெய்வ சமாதானம் உங்க சிந்தனைகளை ஆளுகை செய்கிறது. சிந்தனையை முதல்ல அது குணப்படுத்துகிறது. இரண்டாவது, அது சரீரத்தை குணப்படுத்துகிறது. நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இந்த மன்னியாமைக்கும் நம்ம சரீரத்துல ஏற்படுகிற நோய்க்கும் ஒரு தொடர்பு உண்டு. இது ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உங்க சிந்தனையில என்ன இருக்கிறதோ அது உங்க சரீரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளிப்படும். தேவன் நம்மை எவ்விதம் படைத்திருக்கிறார் என்றால், தேவ அன்பினாலும் விசுவாசத்தினாலும் செயல்படுகின்ற முறையில் நம்முடைய சரீரத்தை, சிந்தனைகளை அவர் வடிவமைத்திருக்கிறார். கிரியேட்டர் அவர்தான். இப்படிதான் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த மன்னியாமை, இந்த கசப்பு, இந்த விரோதம் அதெல்லாம் உங்க சிந்தனைகளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சரீரத்துல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும், நிறைய உறுப்புகள் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? இருதயம், நுரையீரல், கிட்னி, கணையம், கல்லீரல், இரத்தம், எலும்புகள், தசைகள், செல்கள், அணுக்கள், திசுக்கள், கண்கள், காது, நரம்புகள், ஏராளம். இது ஒவ்வொன்றுமே அமிலங்களினாலும் வேதியியல் பொருட்களினாலும் அது இயங்குகின்ற விதமாக தேவன் படைத்திருக்கிறார். நீங்க கோபப்படும் பொழுது பிரஷர் அதிகமாகுது. நீங்க மன்னியாமை வைத்திருக்கும் பொழுது அல்சர் வருது. சுகரா இருக்கட்டும், இருதய பிரச்சனையா இருக்கட்டும், எலும்பு நோய், வசனம் சொல்லுது பொறாமை எலும்புருக்கி என்று சொல்லுகிறது. பொறாமை என்னதான்? எலும்புருக்கி. நீங்க எத்தனை கால்சியம் டேப்லெட் போட்டாலும் எலும்பு என்ன செய்யாது? சரியாகாது. நீங்க தெய்வ அன்புக்குள்ள வந்து அந்த பொறாமையை மேற்கொள்ளும் போதுதான் அந்த கால்சியமே உங்க சரீரத்துல செயல்பட ஆரம்பிக்கும், எலும்புகள் பலப்பட ஆரம்பிக்கும். இன்னும் அநேக சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. உங்களுடைய உணர்வுகள் அமிலங்களை அது செக்ரியேட் பண்ணுது, கூடி குறையுது. உங்க உணர்வுகளை பொறுத்து தான் அந்த செக்ரியேஷனோட நார்மல் தன்மை இருக்கும். நீங்க கோவப்படும் போது ஒரு அளவு கூடும், ஒரு அளவு குறையும். மன்னியாமை, கசப்பு, கவலை, வருத்தம் இதெல்லாம் இருக்கும்போது
அந்த அளவுகள் கூடி குறையும் போது என்னாகும் அப்படின்னா அந்த உறுப்புகள் பாதிக்கும். அதனாலதான் சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், அல்சர், ஹார்ட் வீக்னஸ், எலும்புல பிரச்சனை, ரத்தத்துல பிரச்சனை, இதெல்லாம் ஒவ்வொரு குறைபாடுகளினால் வருகிறது. ஒண்ணு கூடுகிறதுனாலையும் ஒண்ணு குறைகிறதுனாலையும் வருது. இந்த உணர்வுகள் நம்ம கிட்ட மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா அந்த அமிலங்களோட சுரப்பு கூடி குறைகிறது. அதனாலதான் அந்த உறுப்புகள்ல பிரச்சனை வருது. நம்ம இந்த உறுப்புகளை சரி செய்யறதற்கு நம்ம மருந்து மாத்திரைகளை நம்ம எடுத்தாலும் இந்த சிந்தனைகள் சீராகாமல் அந்த நோய் முழுவதுமாக சரியாகாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நெரிஞ்ச முள் காலில் குத்துது, முள் இருக்குது, வெளியில நல்ல வீக்கம், வீங்கி போய் இருக்கு, ரத்தம் வருது. டாக்டர் கிட்ட போனா அந்த வீக்கம், ரத்தம் வர்றது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உள்ள இருக்கிற முள்ளை தான் முதல்ல எடுப்பார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த உள்ள முள்ளை எடுக்காம வெளியில என்னதான் சுத்தம் செஞ்சு மருந்து வச்சு கெட்டுனாலும் அந்த பகுதி வீக்கம் மறைஞ்சதுன்னா இன்னொரு பகுதியில வீக்கம் வரும். உள்ள அந்த முள்ளை எடுத்தால்தான் முழுமையான ஒரு சுகம் இருக்கும். அது போலதான் நம்முடைய சிந்தனைகள்ல தேவ அன்பு வெளிப்பட அந்த கசப்பு, விரோதம், வைராகியம், மன்னியாமை, பகை, பொறாமை இதெல்லாம் மாற மாற அது நம்ம பலத்துல இல்லை. இப்போ நான் சொல்றது எதுவுமே உங்க பலத்துல நான் செய்ய சொல்லல, தேவனும் உங்க பலத்துல செய்ய சொல்லல. அவருடைய வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார், அவருடைய இயல்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வருகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். அதை சார்ந்து கொள்ள சொல்லுகிறார், அந்த அன்பை பற்றி பிடித்து கொள்ள சொல்லுகிறார், அந்த அன்பை வெளிப்படுத்த இடம் கொடுக்க சொல்லுகிறார். அது உங்களை ஹீல் பண்றதுக்கு இடம் கொடுக்க சொல்றார், ஒத்துழைக்க சொல்லுகிறார். அது உள்ளே காத்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வ அன்பை கொண்டு உங்க சிந்தனைகள் மாற மாற டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஆகிறது. அது உருமாற உங்க சரீரம் இயல்பாகவே மாறுறத பார்க்க முடியும். நிறைய சாட்சிகளை என்னால சொல்ல முடியும், உயிருள்ள சாட்சிகள். ஒரு சகோதரி சில மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்க உடம்புல ஹை ப்ரெஷர், அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர், கிட்னிலையும் அவங்களுக்கு பிரச்சனை, இன்னும் நிறைய வியாதி சொன்னாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு சரீரத்துல இவ்வளவு நோய் இருக்கு, என்னோட மகன் என்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப செல்லமா வளர்த்துருக்குறாங்க. அந்த மகன் திருமணமான உடனே அந்த தாயிடம் பேசுவது இல்லை. அந்த மகனுடைய அன்பு இல்லைன்னு சொல்லி அந்த தாய் வருத்தப்படுறாங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்ணீர் வருது. நோயை குறிச்சு ஒரு கவலை, பாரம் வருது. அவங்கள கூட்டிட்டு வந்த சகோதரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களோட அக்கா. அப்போ 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இந்த நோய் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். உங்களுக்கு பரிபூர்ண சுகம் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இலவசமாக கொடுத்திருக்கிறார். இதை உங்களால அதை தெரிந்து கொண்டு நீங்க விசுவாசிக்கும் போது அந்த சுகம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஈஸி, எளிதான ஒரு காரியம். ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த கவலைய நீங்க அவர்கிட்ட நீங்க கொடுக்கணும். உங்க பிரஷர் கூடி இருக்கிறதுக்கு காரணமே இந்த கவலை தான். உங்க கிட்னி சுருங்கி இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதுக்கான பிரச்சனையும் அதுதான். அவங்க பையனை பத்தி சொன்னாலே அவங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல. நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு சொல்லி அழுறாங்க. அவங்க சகோதரியும் அழுறாங்க. அப்போ உங்க சகோதரிகிட்ட சொன்னேன், உங்களோட அக்கா சுகமாகணும்னு தான் அவ்வளோ தூரம் தேடி இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, அழாதீங்க, அந்த பிரச்சனையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு ரூம்ல இருள் இருக்குதே அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த இருள் போகுமா? சுவிட்ச் போட்டு லைட் எரிஞ்சா அந்த இருள் போகுமா அப்படின்னு கேட்டேன். லைட் எரிஞ்சா இருள் போயிரும் அப்படின்னாங்க. அது போலதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுனால அந்த பிரச்சனை போகாது. அதுக்கு என்ன தீர்வு? வேதத்துல அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் என்ன சொல்றாரு? அந்த பிரச்சனையை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? அதுதான் தீர்வு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை நீ சுமக்க முடியாது, என்கிட்ட தந்துருன்னு சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. உங்களால சுமக்க முடியாதுன்னு தான் அவர் சுமக்கிறேன்னு சொல்றாரு. இதை நீங்க அவர்கிட்ட கொடுக்காம அவர் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது.
உங்க கவலைய நீங்க அவர்ட்ட குடுக்காம, உங்க சரீரம் முழுமையான சுகத்த பார்க்க முடியாது. நீங்க இத குடுங்க, உங்க சரீரமும் சுகம் பெறும். உங்களுடைய பையனும் உங்ககிட்ட வந்து பேசுவார். மகனும் உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி சத்தியத்த குடுத்தோம். ரொம்ப தாழ்மையான ஒரு இருதயம். அவங்களுக்கு மொபைல் இல்லாதவங்களுக்கு நாங்க சத்தியத்த ஒரு ரெக்கார்டர்ல போட்டு குடுப்போம். அந்த சகோதரி ஒரு ரெக்கார்டர வாங்கிட்டு போனாங்க. அவங்க படுத்திருக்கும்போது அது ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 1 வாரம் 2 வாரத்துல அந்த கவலைய குடுக்க அவங்க கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்க சரீரத்துல மாற்றத்த நாங்க பார்த்தோம். அந்த பிரஷர் நார்மல் ஆகிறது, அவங்க கிட்னி சரியாகிறது, நெறைய சுகம் விடுதலையா அந்த சகோதரி அவங்க பார்த்தாங்க. இன்னும் நல்லா அந்த சத்தியம் கேட்கவே அவங்களுக்குள்ள அவ்ளோ ஒரு விசுவாசம், அவ்ளோ ஒரு சமாதானம், அந்த வருத்தம், அந்த பாரம் அதெல்லாம் குடுக்கும்போது சரீரத்துல இவ்ளோ பெரிய மாற்றத்த நாங்க பார்த்தோம். இது ஒரு சாட்சி, 2 சாட்சி இல்ல. அநேக சாட்சிகளை எங்களால சொல்ல முடியும். அந்த சிந்தனை, அந்த தெய்வ அன்புக்கும், விசுவாசத்துக்கும் நேரா மாற மாற, மறுபடியும் சொல்றேன், இது உங்க பலத்துல இல்ல. அவருடைய வல்லமையை கொண்டு, அவர் வார்த்தையை கொண்டு, ஆவியானவரை கொண்டு, நீங்க அந்த சத்தியத்த உங்க சிந்தனைக்குள்ள நீங்க தியானிக்க தான் இந்த இடத்துக்கு வர முடியும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு? எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீங்க? அவர் அன்பு என்ன? ஏன் மன்னிக்கணும்? இதெல்லாம் நீங்க கேட்காம உங்களால தீர்மானம் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு விஷயம். இயல்பாகவே உங்களுக்கு மன்னிக்க வராது. ஏன்னா நம்முடைய மாம்சம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உங்க மாம்ச சிந்தை உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்காது. அது அந்த காயங்களை மறுபடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உங்களுக்கு அந்த சிந்தனைய மறுபடி இழுத்து கொண்டு வரும். உங்க மாம்ச சிந்தை உங்களுக்கு சார்பா இல்ல, உங்களுக்கு எதிராக அது செயல்படும். தேவன் தான் உங்களுக்கு சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தை தான் உங்களுக்கு உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள் உதவியாக, தேற்றரவாளனாக, ஆலோசனை கர்த்தாவாக, பலப்படுத்துகிறவராக, வழிகாட்டியாக, உதவியாளராக அவர் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அதை தெரிந்து கொள்ளாம தீர்மானம் எடுக்க முடியாது. சத்தியத்தை அறியாம உங்களால தீர்மானம் எடுக்க முடியாது. ஒரு வேதத்துல உள்ள ஒரு உதாரணமே உங்களுக்கு சொல்றேனே. தாவீது ராஜா, சவுல் ராஜா. தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுல் ராஜாவுக்கு தாவீது ராஜா மேல கோபம், கொலை செய்யறதுக்கு தேடுறாரு. 1 நாள் 2 நாள்லாம் இல்ல, பல வருடங்களாக அவரை கொலை செய்யறதுக்காக விரட்டி தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ராணுவமும் இஸ்ரவேல் ராஜாவும் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை கொலை செய்ய தேடுகிறது. இந்த இடத்துல 2 சூழ்நிலையில தாவீது ராஜாவுக்கு சவுல் ராஜாவை கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தாவீது ராஜா கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்றைக்கு தேவன் உம்முடைய எதிரியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார், உங்களுக்கு நலமானதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த உடன்படிக்கைக்கு கீழே அது தவறும் இல்லை. ஏன்னா நமக்கு தீங்கு செய்யும்படி வரக்கூடிய ஒரு பாம்பை நம்ம உயிரோட விட மாட்டோம், அடிப்போம் இல்லையா? அதை அழிக்கணும்னு நினைப்போம். அது போல அந்த இடத்துலதான் சவுல் ராஜா இருக்கிறார். அந்த இடத்துல விட்டா சவுல் மறுபடியும் அவரை துரத்த தான் செய்வார். ஒரு பெரிய ராணுவத்தோடு அவர் ஒரு சிறுவனை தேடி கொண்டிருக்கிறார். ஆனா இங்க தாவீது ராஜா சொல்வாரு, தேவன் அபிஷேகித்தவர் மேல் என் கரத்தை நான் போடுவது எப்படி? அவராக இறக்கும் வரையில நான் ஒண்ணும் செய்ய போறது இல்லை. எப்பேற்பட்ட ஒரு தீர்மானம் பாருங்களேன். அதனாலதான் நான் மன்னிக்கிறதுங்கிறது ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் தாவீது ராஜாவுக்கு எப்படி வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சவுல் ராஜா நினைத்து தன்னை அழிக்க முடியாது. சவுல் ராஜா நினைத்து தேவன் என்னை ஆசிர்வதிப்பதை தடுக்க முடியாது. சவுல் ராஜா நினைத்து தேவன் தருகின்ற அந்த ராஜாங்கிற இடத்தை பறிக்க முடியாது என்ற நிச்சயம் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. இது தேவனுக்கும் தாவீது ராஜாவுக்கும் இடையே உள்ள உறவை குறிக்கிறது. சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தரிடத்தில் நான் பொருத்தி வைத்திருக்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷன் தான். நம்ம தேவ அன்பை குறிச்சு பல பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த தேவ அன்புங்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன் தான். இது இல்லாம நீங்க ஒரு இடத்துல அதை செயல்படுத்த முடியாது. இதை நீங்க தீர்மானம் எடுத்து அந்த தேவ அன்புல நீங்க வளர இது ஒரு பயிற்சி செய்கின்ற ஒரு இடம், ஒரு ப்ராசஸ்.
அங்க தாவீது ராஜா தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல பொருத்தி வைக்கிறார். சவுல் ராஜா தன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பது இல்லை. சவுல் ராஜா நினைத்து தன்னை அழிக்க முடியாது. தன்னுடைய உயிர் சவுல் ராஜா கையில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உறவு தான், அந்த நிச்சயம்தான், தேவன் மேல தாவீது ராஜாவுக்கு உள்ள அந்த நம்பிக்கை, விசுவாசம்தான் அந்த இடத்துல அந்த தீங்கு செய்ய விடல. சவுல் ராஜா நடந்து கொண்ட முறைகளை அவர் அங்க கணக்குல எடுத்துக்கொள்ளல, சிந்தனைக்கு அதை கொண்டு போகல. இவர் நினைச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு முதல்ல தேவனோட அன்பை நம்ம அறிந்திருக்கணும், அதை நம்ம அனுபவிக்கணும். அந்த உறவுல அந்த நிச்சயம் நமக்கு வரும்போது நமக்கு எதிராக வருகிறவர்கள் நினைத்து நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க செயல்படுகின்ற செயல்கள் எனக்கு தீமையாக மாறப்போவது இல்லை. என் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தா என்ன? அங்க சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது ராஜா ஓடி ஒளிகிறார். கிட்டத்தட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு 13 வருடங்கள் கழித்துதான் அவர் ராஜாவாக வருகிறார். அந்த 13 வருடமும் தாவீது ராஜாவுக்கு நன்மையாக தேவன் மாற்றினார். எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவரை உருவாக்கினார். தேவனை நம்பக்கூடிய விசுவாசத்தை அங்கு கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்திலையும் தன்னோட சுய புத்தியில சாயாம தேவனை நம்புவதற்கு அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பொறுமையை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். தரிசிச்சு நடவாமல் விசுவாசித்து நடக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். எதிராக வந்த காரியங்கள் யாவும் தாவீது ராஜாவுக்கு நன்மையாக மாறியது. தாவீது ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா தேவ மனிதர்கள் வாழ்க்கையிலையும் நீங்க இந்த உதாரணத்தை நீங்க பார்க்க முடியும். அது போலதான் இன்னைக்கு ஒரு மனிதர் மூலமாக உங்களுக்கு பல தடைகள் வரலாம். அது உங்க கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்க உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நீங்க பணி செய்கின்ற இடத்துல இருக்கலாம், உங்க பிள்ளைகளால இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் யாவும் நீங்க தெய்வ அன்பில் இருக்கும் பொழுது, அந்த மன்னிப்பில் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும். ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள். ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களோட விளைவை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால தீர்மானம் எடுக்க முடியும். இதுல நான் மன்னிக்க வேண்டும். ஏன் நீதியை நான் வெளிப்படுத்த போறது இல்ல, தேவ நீதி இதுல வெளிப்படணும். நான் இத கிருபையா அவருக்கு பெற்றிருக்கிறேன், அவரிடமிருந்து நான் கிருபையாய் பெற்றிருக்கிறேன், இது கிருபையாய் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டிசர்வ்டா பார்க்கவே கூடாது. ஏன்னா நான் தகுதியா இல்லையா என்று பார்த்து தேவன் நமக்கு அதை கொடுப்பது இல்லை. தகுதியே இல்லாதவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். என் மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா? என்னுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா? நோ, தகுதி பார்த்து அந்த மன்னிப்பு செல்லுவது இல்லை. இது உங்களுக்கு நீங்க செய்து கொள்ளுகின்ற நன்மை. இது ஒரு தீர்மானம். இது உங்களோட மனச்சிறையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. உங்க சரீரத்துக்கு சுகத்தை அது கொடுக்கிறது. உங்க வாழ்க்கையில கிருபை வெளிப்படக்கூடிய தடைகளை அது நீக்குகிறது. தெய்வ ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை அது பெற்று கொடுக்கிறது. அவருடைய உறவில் நீங்கள் செல்ல செல்ல, அந்த தெய்வ அன்பில் நீங்கள் வளர வளர அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படுகிறது என்ற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள அந்த மன்னிப்பை உங்களால கொடுக்க முடியும். முதல்ல கடினமாக இருக்கலாம். நீங்க பயிற்சி செய்ய செய்ய அந்த இடம் லகுவாக மாறிவிடும். ஏன்னா அது ஒரு ஃப்ளோ. உங்க மூலமாக அந்த அன்பு வெளியே பாய்கிறது. ஒரு நதி எப்படி பாய்ந்து செல்லுமோ அது போல் அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த வாழ்வு, அந்த அன்பு உங்களுக்குள் இருந்து அது பாய்ந்து செல்ல அது காத்து கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிறவர்களை வாழ்வை சீரமைக்க, சரிப்படுத்த, அதுல கிறிஸ்துவை வெளிப்படுத்த, அவங்க அந்த வல்லமையை பார்க்க, தேவனுடைய நாம மகிமைப்பட, அவருக்கு சாட்சியாய் நீங்க மாற உங்களை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும். சகலமும் எல்லாமே உங்களை கைவிட்டு போன நிலைமையில நீங்க இருக்கலாம். என் உறவு இந்த தப்பான உறவுல இருக்கிறாங்களே, வாழ்க்கை துணை இந்த தப்பான இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்களே, எல்லாவற்றையும் நான் இழந்து கொண்டிருக்கிறேனே அப்படிங்கிற இடத்துல இருந்தால் கூட ஒரு புதிய ஆரம்பமாக தேவனால் அதை மாற்ற முடியும்.
இழந்து போன எல்லாவற்றையும் அவரால திருப்பி கொடுக்க முடியும். சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மாறும். இத மன்னிக்கிறத நீங்க கொடுத்து பாருங்க. தீர்மானம் எடுத்து பாருங்க. தேவ அன்பை வெளிப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை துணை இன்னொரு தவறான உறவுல இருக்கலாம். தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க மன்னிப்பை கொடுக்கும் பொழுது, உங்க கணவருக்கு, உங்க மனைவிக்கு என்ன ஒரு தவறான இடம் இருக்குதோ, அந்த நபரை நீங்க மன்னிச்சு, நீங்க அதை ஆசீர்வதிச்சு, நீங்க அதுல விசுவாசத்துல பார்க்க ஆரம்பிங்க. அந்த யுத்தத்தை அவர் கையில நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. அது ஒரு இச்சையின் ஆவிதான். நீங்க தேவ அன்புல இருக்கும்போது அந்த இச்சையின் ஆவி ஓடி போகும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து ரீஸ்டோர் ஆகிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு விசுவாசத்துல செயல்படுற ஒரு இடம். மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் இல்லை, ஒரு உணர்வு இல்லை, அது இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. நீங்க தேவனை விசுவாசிக்கிறதினால் வெளிப்படுகின்ற ஒரு இடம். இது தரிசிச்சு நடவாமல் விசுவாசித்து நடக்கின்ற ஒரு இடம். அவருடைய உறவில் நீங்கள் செல்ல செல்ல, அவரை அறிந்து கொள்ள, அந்த அன்பை அறிந்து கொள்ள, அந்த சத்தியத்தை தியானிப்பதன் மூலம், ஆவியானவரை நீங்க சார்ந்து கொள்வதன் மூலம், தாழ்மையான ஒரு இருதயம் உள்ளவங்களால இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்பு உங்கள வளர வளர இந்த மன்னிப்பை உங்களால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்குள்ள உள்ள ஒரு தேவ இயல்பு அது. தேவனுடைய வல்லமை அது. இது எனக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க அறிந்து கொள்ளும் போது அதை நீங்க வெளிப்படுத்த முடியும். ஒரு சாட்சி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மினிஸ்ட்ரியில ஊழியத்துல நடந்த ஒரு சாட்சி, நம்ம சகோதரி சொன்ன ஒரு சாட்சி. ஒரு பொண்ணுக்கு சத்தியத்தை அவங்க அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு சத்தியம், இந்த தெய்வ அன்பெல்லாம் தெரிந்து கொண்டு திருமண வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறாங்க. அவங்க போயிட்டு வந்த அந்த சாட்சி என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு திருமணம் ஆன புதிதுல அந்த பொண்ணோட கணவர் சொன்ன சம்பவம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணை நேசிச்சேன். என்னால திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். இத கணவர் மூலமாக அந்த பொண்ணு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இதை கேட்டா இயல்பாகவே ஒரு பொண்ணுக்கு வருத்தம் வரும், கோபம் வரும், ஒரு ஏமாற்றம் வரும், ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த காரியம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு சத்தியம் தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு என்ன சொன்னாங்களாம் அப்படின்னா, அந்த பொண்ணு உங்களை எவ்வளோ நேசிச்சாங்களோ, எவ்வளோ நல்லா வச்சிருந்தாங்களோ, அதை காட்டிலையும் நான் நன்றாக உங்களை நான் வைத்திருப்பேன். இது சொன்னது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, எங்களுக்குள்ள சண்டை வரதான் செஞ்சுது, கருத்து மோதல்கள், விவாதங்கள், நிறைய பிரச்சனை வரதான் செஞ்சுது. என்னோட வாய் வரைக்கும் வார்த்தை வரும், நீங்க என்னை நேசிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா தானே அது புரியும். நீங்க இன்னொரு பொண்ணை நேசிச்சா எப்படி என்னோட உணர்வு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்லணும்னு எனக்கு வார்த்தை வரும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவ அன்பு தெரியும், இந்த சத்தியம் தெரியும். நான் அந்த வார்த்தையை ஒரு நாள் சொல்லி காண்பித்ததே இல்லை. நீங்க இன்னொரு பொண்ணை நேசிச்சிருக்கிறீங்க தானே, இன்னொரு பொண்ணை தானே என்னை விட உங்களுக்கு பிடிக்கும், நான் ஒரு நாள் நான் சொல்லி காண்பிச்சது இல்லை, குத்தி காண்பிச்சது இல்லை. பேச்சுவார்த்தையின் போது நான் அதை பேசினதே இல்லை. இந்த அன்பை காண்பிக்க 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 ஒரு வருடத்துல கழிச்சு அந்த பொண்ணோட கணவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் நேசிச்ச பெண்ணை திருமணம் செய்திருந்தால் கூட நான் இவ்வளவு நல்லா நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த மாற்றம் எப்படி வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஆவியானவர் செய்கின்ற மாற்றம். ஒருவருடைய உள்ளத்திற்குள் சென்று மாற்ற வேண்டும் என்றால் அது ஆவியானவரால தான் செயல்பட முடியும். அவர் செயல்படுறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறதுங்கிறது இந்த மாதிரி மன்னிப்பை கொடுக்கிறது, அன்பு செய்யறது, விட்டு கொடுக்கறது, குறைய பார்க்காம அவங்களோட நிறைய பார்க்கிறது, அந்த குறைகளை மறந்து போகிறது, இதெல்லாம் நீங்க தீர்மானம் எடுத்து செய்யவே ஆவியானவர் அந்த மாற்றங்களை உங்களுடைய உறவுகள் கிட்ட உண்டு பண்ண முடியும். அது கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்தும். ஆவியானவர் அந்த உள்ளத்துல பேசுவார், செயல்படுவார், அங்க வழக்காடுவார், உங்க சார்பில் அவர் செயலாற்றுவார். இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய இடம். இது ஒரு தீர்மானம் தான். அந்த வல்லமைய நீங்க வெளிப்பட ஒத்துழைக்கிற ஒரு இடம், அதை சார்ந்து கொள்ற இடம். உங்க பலத்துல இல்லாம அவர் வல்லமையில சார்ந்து கொள்ற ஒரு இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கு நம்ம பார்த்தது, தேவ அன்பு தனக்கு எதிராக நடந்த தீமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. தேவன் நமக்கு எதிராக உள்ள பாவங்களை அவர் நினைவு கூறுவது இல்லை. அவருடைய மன்னிப்பு நம்முடைய பாவங்களை மறந்து போகின்ற ஒரு மன்னிப்பு. இந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மன்னிப்பு முதல்ல நமக்குள்ள ஒரு விடுதலையை தருகிறது. மனச்சிறையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறது. நம்முடைய சரீரத்துல சுகத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனோட அன்பை நம்ம மூலமா வெளிப்படுத்துற ஒரு சாட்சியாய் நம்மளை மாற்றுகிறது. மற்றவர்களை தேவனிடத்துல கொண்டு வருகின்ற ஒரு வழியாக அது இருக்கிறது. நம்ம சூழ்நிலைகளை தேவன் செயல்பட செய்கின்ற ஒரு இடமாக அது இருக்கிறது. இந்த தேவ அன்பு தேவனை விசுவாசிச்சு செயல்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. நாங்க பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை தேடி வந்து அன்பு செய்திருக்கிறீர். எங்களை அன்பு செய்தது மாத்திரம் இல்ல, எங்களுடைய பாவங்களை நீர் நினைவு கூறாமல் இருக்கிறீர், அதை மன்னித்து மறந்திருக்கிறீர் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் எங்கள் உறவுகளிடத்தில், எங்கள் நண்பர்களிடத்தில், எங்களுடைய பணி செய்கின்ற இடத்தில், எங்கள் சமுதாயத்துல, எங்களை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் காண்பிக்க நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம். எங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் மற்றவர்கள் செய்த தவறுகளால் வருகிறது என்று நாங்கள் காயப்பட்டு, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, வைராகியத்தோடு, மன்னியாமையோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய அன்பு எங்கள் காயங்களையும் ஆற்றி எங்களை சுற்றி உள்ள உறவுகளையும் மாற்ற அது காத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. தாழ்மையாய் இதை ஏற்றுக்கொள்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் நீங்க இடைப்படுகிறதற்காய் நன்றி. அவங்களோடு நீர் பேசியதற்காய் நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி. அந்த கிருபை அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் அவங்க பெற்றுக்கொள்றதற்காய் நன்றி அப்பா. மன்னிக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை எடுக்க நீர் கிருபை கொடுக்கிறதற்காய் நன்றி. அந்த கிருபையை அவங்க பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.